தமிழ்நாட்டை நிதிநிலை அறிக்கையிலே வஞ்சித்ததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறுமை ஒன்றியத்தின் சார்பாக இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்பதற்காக மார்க்சிஸ்ட் உறுப்பினர் அன்பு தோழர் ஜீவானந்தம் அவர்கள் இங்கே தலைமை ஏற்கவும், அதனை தொடர்ந்து கோரிக்கைகளை விளக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய ஒன்றிய செயலாளர் அன்பு தோழர் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சிறப்புரையாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அன்பு தோழர் ஸ்ரீதர் அவர்கள் இங்கே வருகையில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் சில நேரத்தில் துவங்க இருக்கிறது என்பதை கூறி எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்குகிறோம். மாவட்ட குழு உறுப்பினர் அன்பு தோழர் ஜீவானந்தம் அவர்களை தலைமையேற்று தருமாறு உங்கள் சார்பாக நான் கேட்டுக் கொள்கிறேன். அதை நான் வழிபடுகிறேன். வெல்லட்டும் வெல்லட்டும் போராட்டங்கள் வெல்லட்டும். ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே, நிறைவேற்று நிறைவேற்று ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று. ஒன்றிய அரசு மோடி அரசு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். 2021 மின்சார சட்டத்தை ரத்து செய் ரத்து செய். ஒன்றிய அரசு மோடி அரசு மின்சார சட்டத்தை ரத்து செய் ரத்து செய். ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலத்தை புறக்கணிக்காதே 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 புறக்கணிக்காதே. ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம், ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு மோடி அரசு உயர்த்தாதே 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 உயர்த்தாதே. தமிழக அரசு உயர்த்தாதே உயர்த்தாதே. மின்சார கட்டணத்தை உயர்த்தாதே உயர்த்தாதே. விவசாயத்தை பாதிக்கின்ற மின்சார கட்டணத்தை உயர்த்தாதே உயர்த்தாதே. மின்சார கட்டணம் உயர்வானால் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் உயர்கிறது. ஒன்றிய அரசு மோடி அரசு கண்டிக்கின்றோம். நிதி நிலை அறிக்கையை கண்டிக்கின்றோம். உயர்த்த வேண்டும் 100 நாள் திட்டத்தை உயர்த்த வேண்டும் 100 நாள் திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் 100 நாள் வேலைக்கு தின கூலியாக ரூபாய் 600 உயர்த்த வேண்டும். இதுவே எங்கள் கோரிக்கை, ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை. ஏற்க வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களே, வர்த்தகர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமானது மத்தியிலே இருக்கிற மோடி அரசு
கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கொடுத்த பட்ஜெட்டில் தமிழக அரசை தமிழ்நாடும் கேரளா உள்ளிட்ட 9 மாநிலத்திற்கு ₹1 கூட நிதி மத்திய பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு கேரளா என்கிற எடுத்த இடம் போறாரோம், சாப்பிட சோறு இல்லைன்னு போறாரோம், ரேஷன் கடையில ஒழுங்கா பொருள் கொடுக்கறது இல்ல. இலவசமா வீடுன்னு ஒரு இதை அறிவிச்சாங்க. வீடு இல்லாத எல்லாத்துக்கும் வீடு இருக்கு அப்படின்னு இலவச வீடு போனாங்க. இப்ப வீட்டு வசதி வாரியத்துல ஒரு தபால் வருது. யாராருக்கெல்லாம் வீடு இல்லையோ, யாரெல்லாம் வீடு வேணும்னு ஒரு அப்ளை பண்ணீங்களோ அவங்களாம் 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுங்க. அப்பதான் வீடு. 100 நாள் வேலையில வேலை இல்ல, 100 நாள் வேலை பார்க்கணும். அதுல 200 ரூபாய் சம்பளம். அங்கேயும் வேலையும் கிடைக்கல. சாப்பிட சோறு இல்ல. ரேஷன் கடையெல்லாம் அரிசியை தவிர வேற எதுக்குமே கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் கொடுக்க வேண்டிய நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நமக்கு என்ன செஞ்சுது? 3க்கு 4 பிராந்தி கடை. நான் இருக்கிற எந்த யூனிஃபார்ம் வேறந்தரிச்சு யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சதுல இருந்து வேலைக்கு போற வரைக்கும் எங்க பார்த்தாலும் ஊருக்குள்ள குடிகாரங்க தவிர மக்களுக்கு தேவையான எதையுமே இந்த அரசு உருவாக்கல. இந்த அரசு வந்துச்சுன்னா அந்த அரசு கேள்வி கேட்கும், அந்த அரசு வந்தா இந்த அரசு கேள்வி கேட்கும். ஆனா மக்களுக்கு எதுவுமே இதுவரைக்கும் நடக்கல. அந்த திமுக ஆட்சியில இருக்கிறவங்க வந்தாங்கன்னா திமுக ஆட்சியில இருக்க முக்கியமானவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா அங்க உள்ள முக்கியமானவங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்மளை போல ஏழைகளுக்கு வேலையும் கிடைக்காது, சோறும் கிடைக்காது, வீடு கிடைக்காது, வாழ்க்கையும் கிடைக்காது. இப்ப மின்சார உயர்வு. எப்படி மின்சாரம் இருக்கிறது? வீடே இல்ல. குடிசை வீட்டுல இருக்கிறவங்க 400 ரூபாய் கரண்ட் கட்டணும், கோபுரத்துல இருக்கிறவங்களுக்கு 400 ரூபாய் கரண்ட் கட்டணும். எப்படி கரண்ட் பில் எப்படி உயரும்? வேலை இல்ல. எல்லா நிறுவனத்திலையும் பல ஆயிரம் காரியங்கள் இருக்கு. ஆனா யாராச்சும் யாருக்காச்சும் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு எல்லாத்துக்கும் வேலை போட்டு. யாருக்காச்சும் வேலை போடுறாரு, யாராச்சும் போராடுறாங்களா? வேலை கொடுங்க அப்படின்னு போராட வேண்டியது இருக்கு. எந்த மக்களுக்கு